அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் இருக்க சம் 11 15 வரைக்கும் பார்க்க போகிறோம். டோட்டல் ஒரு 19 சம் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் 10 சம் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ கவர் பண்ணியாச்சு. அதை பார்க்கறதுக்கு நான் பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இதில் இருக்க 11 15 சம் எல்லாமே ரொம்ப ஈஸியான சம், ஆனால் டிஃப்ரெண்ட் மாடலான சம். ஓகேவா? எல்லா மாடலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, நம்ம 11th சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப ஈஸியான சம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தொகை வந்து 20 வருஷத்துல 3 மடங்கு ஆகுதுன்னா அதே வட்டி விகிதத்துல எத்தனை வருஷத்துல அது டபுள் ஆகும், இரட்டிப்பாகும் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா, ஒய்னா இயர்ஸ் அர்த்தம். இந்த வருஷம் இன்டூ புதிய மடங்கு, நான் நியூன்னு போட்டுக்கிறேன், புதிய மடங்கு -1 டிவைடட் பை ஓல்டு பழைய மடங்கு -1. ஓகேவா? இதை சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் டேட்டா வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒய்னா வருஷம், கொஸ்டின்ல வருஷம் கொடுத்துருக்காங்களே, இந்த 20 வருஷம் அதுதான் இங்க போடணும். ஓகேவா? 20 வருஷத்துல 3 மடங்கு ஆகும் சொல்லியிருக்காங்க. 20 இன்டூ புதிய மடங்கு. புதிய மடங்குனா இங்க ஆன்சரா கேட்டது என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை வருஷத்துல இரட்டிப்பாகவும் கேட்டாங்க, 2 மடங்கு ஆகும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த 2 மடங்கு தான் புதிய மடங்கு. அப்ப 2 இந்த -1 ஃபார்முலா இருக்க -1 அப்படியே தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பழைய மடங்கு. பழைய மடங்கு எது? கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துருக்காங்களா, 20 ஆண்டுல 3 மடங்கு. இந்த 3 மடங்கு தான் பழைய மடங்கு. அப்ப என்ன வரும்னா, பழைய மடங்கு வந்து 3 -1. இப்ப சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் ஈஸியா வந்துருப்போகுது. அப்ப 20 இன்டூ 2 -1 1 தான், 3 -1 2. கேன்சல் பண்ணா 2 ஒரு வாட்டி போகும், 20 10 வாட்டி போகும். அப்ப 10 × 1 ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 10 வருஷம். ஓகேவா? இது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து இப்போ உதாரணத்துக்கு 20% இன்ட்ரெஸ்ட்ல 3 மடங்கு ஆகும்னா 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கும் இதே ஃபார்முலா தான். ஓகேவா? இதே ஃபார்முலா ஒய்க்கு பதிலாக 6ன்னு போட்டு பண்ணுங்க. ஓகேவா? இதே தான் வரும். ப்ராக்டிஸ் வீடியோ எண்ணில் கொடுத்துருக்கேன், போட்டு பார்க்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஓகேவா? சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 12th கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஈஸியான சம்மு. ஒரு 20 செகண்ட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. ஆனால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் டைரக்ட் மெத்தட் சொல்லிட்டு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறேன். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தொகையிலேருந்து கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அது வந்து அந்த தொகையிலேயே 9ல் 4 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அர்த்தம்னா, அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அசல்ல 9ல் 4 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வட்டி விகிதமும் காலமும் ஒரே நம்பர், அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கப்புறமா அந்த எண்ணும் ரெண்டுமே ஒரே நம்பர்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே சேம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அந்த வட்டி விகிதமும் காலமும் நம்ம ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஈஸியான சொன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே போல நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். SI = PNR டிவைடட் பை 100. ஓகேவா? எஸ்ஐனா என்னது? எஸ்ஐனா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பிரின்சிபல்ல 9ல் 4 பங்கு. எப்படி போடணும்னா, பிரின்சிபல் இன்டூ 9ல் 4 பங்கு. அப்புறமா இந்த அப்படியே எழுதிக்கலாம், பிரின்சிபல் இன்டூ n. இங்க என்னென்ன போட்டோம்? R = n போட்டோமா? நீங்க எது வேணா போடலாம். n = R = n எது வேணா போட்டுக்கலாம். இங்க நான் R = n போட்டதான் அப்படியே போட்டுக்கிறேன். n வந்து n, R வந்து Rனா என்னன்னு கண்டுபிடிச்சேன், அந்த n அப்படியே போட்டுக்கிறேன். நீங்க எது வேணா போட்டுக்கலாம், ரெண்டுமே R போட்டுக்கலாம், இல்லை என்ன கூட போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த 100 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து இந்த பிரின்சிபலை கீழே கொண்டு வந்துடலாம், இந்த 100 மேலே போகலாம், அந்த சைடில் கொண்டு போகலாம். ஓகேவா? P × 4, இந்த கீழே இருக்க 100 இந்த பக்கம் போகுது, அப்போ மேலே வரும் 100. ஓகேவா? இந்த பிரின்சிபல் கீழே வந்தால் மறுபடியும் P × இந்த 9 அப்படியே தான் இருக்கு, = n இருக்கு. n n ஸ்கொயர், இங்கே ப்ளஸ்ல மல்டிப்ளேயர் இருக்கு. ஓகேவா? n ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த பிரின்சிபல் கேன்சல் ஆகிடும். அப்புறமா எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். அப்போ இங்கே இருக்க ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகும். ஓகேவா? இப்போ 4 ரூட் என்னது? 2. இதுவே 100க்கு ரூட் என்னது? 10. 9க்கு ரூட் என்னது? 3. இது எதுவும் தெரிஞ்சுக்கோங்க, 2 × 2 தான் 4. அதுதான் ரூட் நம்பர்ஸை சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 4ஓட ரூட் வந்து 2, இப்போ 100க்கு வந்து 10, 9க்கு வந்து 3. ஓகேவா? இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் வெறும் n மட்டும்தான் இருக்கும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 2 × 10 20, 20/3 தான் ஆன்சர். ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் வந்து கிடையாது. அப்போ 20/3 இன்னும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் 20/3, 6 வாட்டி பண்ணால் 18, 2 வரும். அப்போ 6 2 3, 6 2 3 ஆப்ஷன் இருக்கா? 6 2/3, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? சரி, நான் உங்களுக்கு இப்போ ரப் பண்ணிட்டு இந்த ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். சரி, ஓகே. நான் வந்து எல்லாமே ரப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னா, இந்த டைப் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா, இந்த வட்டி விகிதமும் காலமும் ஒரே எண்ணாக இருந்தாலும் வந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி வந்த இந்த டைப் சம் எல்லாமே இந்த கொடுக்குற இந்த டிவைடில் இருக்கிறது வந்து மேக்ஸிமம் 100% வந்து இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் இருக்கும். இப்போ பாருங்க, 4/9 வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். 2 ஸ்கொயர், இது வந்து 2 ஸ்கொயர், அதுக்கப்புறமா 9 வந்து 3 ஸ்கொயரா, ரூட் எடுத்தால் நம்மளுக்கு
2 கிடைக்கும், 9 வந்து ரூட் எடுத்தா 3 கிடைக்குமா? இது கூட 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 100 கிடையாது, 10 தான். ஓகேவா? பண்ணா நமக்கு என்ன வரும்? 2 × 10 20/3. 20/3 இப்போ நம்ம போட்டதான் 6 2/3%. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஈஸியானதான். இதை ப்ராக்டிஸ் சம்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த ப்ராக்டிஸ் சம்ஸ் இந்த டைப் இருக்கு. அப்போ போட்டு பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். எதுவும் இல்லைப்பா, இந்த மாதிரி நீங்கள் வட்டி விகிதமும் காலமும் ஒரே இருந்தால் என்ன பண்ணணும்னா, இந்த 4/9 இதை ரூட் எடுக்க போறீங்க. ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2/3 வரும். 10 × 10 பண்ண போறீங்க. பண்ணால் 20/3. இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 6 2/3 வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஓகேவா? 10 செகண்ட் கூட ஆகாது. எக்ஸாம்னாலும் இந்த மாதிரி தான் டைம் சேவ் பண்ணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 13ஆம் சம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தொகை வந்து 12% வட்டியில 2 வருஷம் ஆண்டுல வந்து அதுல கிடைக்கிற இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அதே தொகையை 10% 3 வருஷம் ஆண்டுல வந்து கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட 40 ரூபா கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுல ரெண்டாவது இருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 40 ரூபா அதிகமா இருக்கு. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாவது இருக்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 100 ரூபானா ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? 40 ரூபா குறைவா இருக்குல்ல. அப்ப 100ல 40 போச்சுன்னா 60. ஓகேவா? புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். நமக்கு என்ன தெரியும்? நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம அசல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்னா, ரெண்டாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 40 ரூபா கிடைக்கும். தெரியுமா? ஏன்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 40 ரூபா. 40 ரூபா தான் போட்டிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டாவதோட 40 ரூபா குறைவாக இருக்கு. அப்ப ரெண்டாவதையும் ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ண நம்ம 40 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம எப்பயும் போல ஃபார்முலா எடுக்கலாம். PNR சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதுறேன். PNR divided by 100 மைனஸ் PNR divided by 100 ஈக்குவல் டு 40. இது 2 இருக்கிறதுனால எல்லாமே N2, இது ரெண்டாவதுனால N2 R2 போட்டுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் இருக்கிறதால N1 R1 போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நம்மளுக்கு பிரின்சிபல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? அசல் கொடுக்கல. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பிரின்சிபல் இன்டூ N2 கொடுத்துருக்காங்களா? N2 வந்து இங்கே கொடுத்தது. ஓகேவா? ரெண்டாவதா இருக்குது. அப்போ 2 × 3 வந்து என்ன வரும்? 2 × 3 6, 6 + 1 7/2. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நார்மலாக போட்டுக்கிறேன். மேலே 7 கீழே 2 போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் R2 ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் 10%. 10% இந்த கீழே இருக்க 100 அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ், இது ஒரு இதுவாக வச்சுக்கிட்டேன் நான். நெக்ஸ்ட் மைனஸ் இந்த PNR பிரின்சிபல் தெரியாது. அப்புறமா N1 என்னது? 2 × 2 4, 4 + 1 5, 5/2, 5/2. அப்புறமா R1 என்னது? 12%. ஓகேவா? 12 இந்த இன்டூ 100 அப்படியே போட்டாச்சு. ஈக்குவல் டு 40 அப்படியே இருக்கு. இப்போ நம்ம கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணலாமா? 2 வந்து ஒரு வாட்டி போகும், 10 வந்து 5 வாட்டி போகும், 5 ஒரு வாட்டி, இது வந்து 100 வந்து எத்தனை வாட்டி போகும்? 20 வாட்டி போகும். அப்போ வேற எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ 7 × P வந்து 7P தான். 7P divided by 20 இருக்கா? அடுத்து பண்ணலாம். அடுத்து இது கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணலாம். 2 வந்து ஒரு வாட்டி போகும், இது வந்து 6 வாட்டி போகும். நெக்ஸ்ட் 5 வந்து ஒரு வாட்டி 20 வாட்டி. ஓகேவா? அப்போ 6 இது வந்து இன்னும் கேன்சல் பண்ணலாம். நான் கீழே 20 சேமாக இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? 6 × P வந்து 6P மைனஸ் டிவைடட் பை 20, இந்த 20 அப்படியே இருக்கு. ஓகேவா? ஈக்குவல் டு 40. இப்போ கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்ம டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? 7P மைனஸ் 6P டினாமினேட்டர் வந்து 20 ஈக்குவல் டு 40. இது ரெண்டு மைனஸ் பண்ண வரும்? வெறும் 1P வரும். அதாவது வெறும் P மட்டும் தான். ஓகேவா? இங்க இருக்கு 20, அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். 20 × 40 எவ்வளோ? 800. அப்போ வெறும் P ஈக்குவல் டு 800. பிரின்சிபல் வந்து 800. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 800 rupees. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஈஸியாக சம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடாக போடுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 14th சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தொகை வந்து 3 ஆண்டிற்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்காங்க. இது ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? இதுவே வட்டி பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்ட் வந்து 2% அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஒரு 360 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம அசலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வேற போட தேவையில்ல. அதனால நம்ம டேரெக்டாக கொடுத்ததே எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? வருஷம் வந்து 3 வருஷமா? N = 3. பிரின்சிபல் தெரியாது. பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து R வந்து 2%. அதுக்கப்புறமா இது என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 360 கொடுத்துருக்காங்க. 2% அதிகரிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் 360 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதான் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 360. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நம்மளுக்கு பிரின்சிபல் கிடைச்சிட போகுது. SI = PNR divided by 100. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால நம்ம டேரெக்டாக எப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சு அப்புறமா இது கண்டுபிடிப்போம். இதை போட்டுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 360
பிரின்சிபல் தெரியாது, பிரின்சிபலாக தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என் வந்து 3 வருஷம்னு பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2%, 2% அதிகரிச்சா சொல்லியிருந்தாங்க. இன்டூ 100 ஓகேவா, டிவைட் பை 100. இப்போ 100 அந்த பக்கம் கொண்டு போகலாம். 360 × 100 ஈக்குவல் டு பிரின்சிபல் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் 3 × 2 இந்த பக்கம் கொண்டு வச்சாச்சு. 2 வந்து ஒரு வாட்டி, 100 வந்து 50 வாட்டி. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு வாட்டி, இது வந்து 1 2 0 120. அப்போ 120 × 50 ஆன்சர் வந்து 5 × 12 வந்து 60 வரும். அந்த 2 0 அப்படியே போட்டாச்சு. அப்போ ஆன்சர் வந்து 6000 ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 6000. ஈஸியான சம்னா நீங்கள் அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 15வது சம் பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு கடன் வந்து 1092 ரூபா இருக்குது ஓகேவா. 3 வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. அந்த கடனை மொத்தமாக தீர்க்கறதுக்கு வருஷம் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இஎம்ஐயில் வந்து வருஷம் கட்டுற மாதிரி வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுவீங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இது வந்து நீங்கள் டேரெக்டாக இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேமாக இருக்கும். அப்போ கடன் டிவைடட் பை 3 போட்டு பண்ணால் அப்படி பண்ணக்கூடாது ஓகேவா. எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இஎம்ஐ கட்டுறதுக்கும் கடைசியாக இஎம்ஐ கட்டுறதுக்கும் வேல்யூ மாறும். ஃபஸ்ட்டு கட்டினா அதுக்கு வேல்யூ அதிகம். சரி, உங்களுக்கு போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். இது கொஞ்சம் கஷ்டமான சம்னா உங்களுக்கு அதிகம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. சரி பார்க்கலாம் என்ன கொடுத்து. இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வருஷம் கணக்கில் இன்ஸ்டால்மெண்ட் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, உதாரணத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட் 100 எடுத்துக்கலாம். வருஷம் கட்டுற இன்ஸ்டால்மெண்ட் 100 எடுத்துக்கலாம் ஓகேவா. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால எல்லாமே சேமாக தான் கட்டும். ஃபர்ஸ்ட் வருஷம் 100, அடுத்த வருஷம் 100, அதுக்கு அடுத்த வருஷம் 100 தான் இருக்கும் ஓகேவா. இப்போ வந்து இந்த 100க்கும் சேம் வேல்யூ கிடையாது. ஏன்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட் சம்மை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கட்டுற, இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட 100 ரூபா இருக்குன்னா 3 வருஷம் கழிச்சு 100 ரூபா இருக்குன்னா வேல்யூ அந்த 3 வருஷம் கழிச்சு இருக்க வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க ஓகேவா. இப்போ இதுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, இந்த 100க்கு வந்து பேலன்ஸ் வந்து இங்கே வருஷம் முடிவில் தான் கட்டுவீங்க. அப்போ இந்த வருஷம் முடிஞ்சிடும். அப்போ பேலன்ஸ் 2 வருஷம் இருக்கா, அந்த 2 வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து 12 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ கிடச்சிடும். அப்போ 2 × 12 வந்து 24 + 100 வந்து 124 ஓகேவா. இதுதான் இந்த 100ஓட ப்ரெசென்ட் வேல்யூ. புரியலனா கூட நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஓகேவா. சரி, இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 100 இருக்குது, இதை வந்து கட்டி முடிச்சுட்டா இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. அப்போ 1 × 12 பண்ணால் நம்மளுக்கு இந்த 100ஓட ப்ரெசென்ட் வேல்யூ கிடச்சிடும். அப்போ 100 + 12 112 ஓகேவா. இது கடைசியில் கட்டி முடிச்சிருவீங்க. அப்போ எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ இந்த 100 அப்படி தான் வரும். அப்போ வெறும் 100 ஓகேவா. இப்போ நம்ம ஆட் பண்ண என்ன வரும்னா 4 + 2 6, அப்புறம் 3, அப்புறம் 336. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இப்போ 336 வந்து இந்த கடனை தீர்க்கறதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் 100 ரூபா கட்டணம் கண்டுபிடிச்சிருக்குமா. இப்போ நம்ம நேர்மாறல் எதுனோட கான்செப்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக சம் போட்டு போகிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, 1092 ரூபா கடன் தீர்க்க எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட், 1092 ரூபா கடன் தீர்க்க எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட், 336 ரூபா கடன் தீர்க்க 100 ரூபா இன்ஸ்டால்மெண்ட்னா 1092 ரூபா கடன் தீர்க்க எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ நம்ம இந்த நேர்மாறல் எதிர்மாறல் டைம்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ கடன் தொகை அதிகரிக்குது, அப்போ இஎம்ஐயும் அதிகரிக்கும்ல. ஸோ அதனால் இது வந்து நேர்மாறல் கான்செப்ட். ஸோ அதனால் கீழே இருக்கிறத வந்து மேலே தலைகீழே போடணும் ஓகேவா. அப்போ 1092 ரூபா டிவைடட் பை 336 × 100 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரி, உங்களுக்கு சைடில் போட்டு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரே நிமிஷம் டிவைட் பண்ணலாமா. 1092 இந்த 00 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 336 மல்டிப்ளை பண்ணலாமா. மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸில் பண்ணலாம். ஏன்னா 4 டேபிள்ஸில் பண்ணால் 12 வரும், அதிகமாக போகுது. அப்போ 336 × 3 டேபிள்ஸில் பண்ணால் 8 1 9 10 மறுபடியும் 10 தான் வரும். அப்போ 3 டேபிள்ஸில் பண்ணால் 1008 ஓகேவா. மைனஸ் பண்ணால் என்ன வரும், இது வந்து 8 வரும், இங்கே 12 வரும். அப்போ 84. சரி ஓகே, இந்த 0 இறக்கலாம். இப்போ 840 2 டைம்ஸ் பண்ணலாமா. 336 ஏன்னா 3 டைம்ஸ் பண்ணால் 9 வரும், மேலே போயிடும். அப்போ 2 டைம்ஸில் பண்ணால் 8 கிடையாது 2 12, அப்புறம் 2 × 3 வந்து 6 7, மறுபடியும் 2 × 3 6. கரெக்டாக இருக்கா. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 டேபிளில் பண்ணியிருக்கோம். 2 டேபிளில் பண்ணால் 672 வருது. சரி ஓகே, இப்போ மைனஸ் பண்ணலாமா. மைனஸ் பண்ணால் இங்கே 3 வரும், இங்கே 10 வரும். அப்போ 8, நெக்ஸ்ட் இங்கே 7 13 6 வரும், 1 168 வருது. இங்கே ஒரு 0 இருக்குது, இதுக்கு 0 இறக்குனா நெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 336 வந்து 336 5 டேபிள்ஸை பண்ணி பார்க்கலாம். 5 டேபிள்ஸை பண்ணால் 30 வரும், 0. நெக்ஸ்ட்டு 5 × 3 15 14 18. நெக்ஸ்ட்டு 5 × 3 15 16. இன்னும் கரெக்டாக வருது. அப்போ இங்கே ஆன்சர் வந்து 325. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி
325 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. வந்து நம்ம இந்த சம்மில் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இன்னும் சில கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பார்க்கலாம். இது வந்து மெயினான டவுட் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்து 325 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால வருஷம் 325 தான் கட்டுவோம். 3 வருஷத்துக்கு வந்து இங்கே 3 வருஷத்துக்கு வந்து 325, ஃபர்ஸ்ட் வருஷம் 325 கட்டுவீங்க, அடுத்த வருஷம் 325, அதுக்கு அடுத்த வருஷம் 325. இது வந்து ஸ்டெப் கிடையாது. உங்களுக்கு டவுட் இருக்குன்னு தான் இது பாருங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து 325 நம்ம கண்டுபிடிச்சது எப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. 3 வருஷம் 325 கட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால சேமாக தான் கட்டுவோம். ஓகேவா? என்ன வரும்? 5 1 7 975 தான் வரும். இது எப்படி இந்த அமௌண்ட்டான 1092 கிளியர் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் டவுட் வரும். இது இந்த இன்ஸ்டால்மெண்ட் சம்மை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கட்டுற இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வேல்யூ அதிகம், அதுக்கப்புறமா கட்டுற இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ கம்மி. அதாவது இப்போ உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு, 3 வருஷம் கழிச்சு அதே 100 ரூபாய்க்கு அதே வேல்யூ இருக்கும், வேல்யூ கம்மியாக இருக்கும். ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. ஓகேவா? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த அமௌண்ட்டையும் 1 இன்டூ இந்த ஃபர்ஸ்ட் இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா 24, அதை 1.24 325 1.24 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 403 வரும். இதுதான் இந்த 325ஓட ப்ரெசென்ட் வேல்யூ 403. ஓகேவா? அதே மாதிரி அடுத்து பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே 12 கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் 1.12 பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்னா, ஆன்சர் வந்து 364 வரும். 364 இங்கே எதுவும் பண்ண தேவையில்ல, ஏன்னா இங்கேயும் நம்ம எதுவும் பண்ணல, அப்போ இங்கேயும் பண்ண தேவையில்ல. 325 இப்போ போட்டு பார்க்கலாமா? நம்மளுக்கு வேல்யூ ப்ரெசென்ட் வேல்யூ வச்சு நம்ம எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கோன்ட்டு. 3 + 4 7, 7 + 5 12, நெக்ஸ்ட் 1 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 6 7 8 9 9. ஓகேவா? வேற எதுவும் வராது. 3 + 3 6, 6 + 4 10. கரெக்டாக வந்துச்சா? 1092. 1092 தான் இங்கே கடன் அமௌண்ட். அது கிளியர் பண்ணியாச்சு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் சம்ஸ் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் சம்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், நான் எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் நான். ஓகேவா? சரி, ப்ராக்டிஸ் சம் ஃபர்ஸ்ட் சம் எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இது ஈஸியாகவே நீங்கள் போட்டுருவீங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தொகை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 7 வருஷத்தில் வந்து டபுள் மடங்கு ஆகிருக்கு, 4 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தொகை வந்து இது நான் சொன்ன அந்த ஷார்ட்கட் மெத்தட் 2வது சம், இந்த வீடியோ பதிவில் 2வது சம் பார்த்தோம்ல, அந்த மாடல் தான் இது. நீங்கள் போட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பிரின்சிபல்ல அந்த அசல்ல வந்து 9ல் 1 பங்குனா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த டைமும் வந்து சேம் நம்பர். இப்போ இதை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, நீங்கள் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மூணாவது நம்ம இப்போ பார்த்தோமே அதே மாதிரி தான், இந்த ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் தான். நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் இந்த சம்மு போடுறேன். ஓகேவா? சரி, ஓகே. நான் வந்து சம் போடுறேன். எப்பயும் போல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடன் வந்து 848 இருக்கு, 4 வருஷம் 4% கட்டணும். அதை வச்சு ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வழக்கம் போல ஃபர்ஸ்ட் கடன் வந்து உதாரணத்துக்கு 100 ரூபாய் இருந்ததுன்னா, கடன் வந்து 100 ரூபாய் இருந்ததுன்னா 4 வருஷத்துக்கா, அப்போ 4 வருஷத்துக்கு 100 ரூபாய் கட்டுவோம். 4 வருஷத்துக்கு 100 ரூபாவா கட்டுவோம். ஓகேவா? இப்போ வந்து இது வருஷ கடைசியில் கட்டுவோம். அப்போ இந்த வருஷம் முடிஞ்சிடும், 3 வருஷம் இருக்கும். அப்போ 3 இன்டூ இன்ட்ரெஸ்ட், அந்த ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தான் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் 4, அப்போ என்ன வரும்னா 12. அப்போ 100 + 12 என்ன வரும்னா 112. ஓகேவா? அப்புறமா இந்த வருஷம் இது கண்டுபிடிக்க 2 வருஷம் தான் இருக்கும். அப்போ 2 × 4 8, 100 + 8 108. ஓகேவா? அப்போ இங்கே 1 வருஷம் தான் இருக்கும். 1 × 4 வெறும் 4, அப்போ 104. இது கடைசி வருஷம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அப்போ வெறும் 100 மட்டும் தான். ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 2 + 8 10 14, 4 + 1, அப்போ இங்கே 2 வரும், 4, 424 கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ 424, இந்த 424 கடன் தீர்க்கிறதுக்கு வருஷம் நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்கன்னா 100 ரூபா கட்டுவீங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 848 ரூபா. 848 ரூபா கடன் தீர்க்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க? இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் தான், நேர்மாறல் தான் இது. ஏன்னா கடன் அமௌண்ட் ஏறுது, கடன் அமௌண்ட் ஏறுனா இந்த மாதம் வருஷம் நீங்கள் கட்ட இன்ட்ரெஸ்ட்டும் ஏறும். ஓகேவா? அப்போ இதை நம்ம தலைக்கீழே போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஆன்சர் நீங்கள் கணக்கு பண்ணி போட போகிறீங்க. இதை கீழே இருக்கிறத மேலே போட்டாச்சு. 848 டிவைடட் பை 424 × 100. ஓகேவா? இது போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆர்வ சகோதர புக்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் இருக்க 15 சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சம் புரியலாம், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் வந்து அதை அடுத்த வீடியோ பதிவோட ப்ராக்டிஸ் சம்மாக கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோ பதிவு சந்திக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.